நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன வார்த்தை கூறினாய் விதுரா? குரு ராஷ்டிரத்தின் பிரிவினை பற்றி எவ்வாறு ஒரு எண்ணம் உதித்தது? மகா மந்திரியான நீ இவ்வார்த்தையை கூறி பெரும் பாவம் இழைத்தார். என் இதயம் சுக்குநூறாய் உடைந்து விட்டது பிதாமகரே. என்னை மன்னித்தருளுங்கள் பிதாமகரே. ஆனால் ராஜ்யம் இன்றுள்ள நிலைமையில் இதை தவிர வேறு யோசனை தோன்றவில்லை. எனக்கு உன் விளக்கம் தேவையில்லை. நீ கூறியது உபாயம் அல்ல, ராஜ்யத்தை உருக்குலைக்கும் வழி. நம்முடைய முன்னோர்கள் எத்தனையோ தியாகங்களையும் இன்னல்களையும் சந்தித்து இந்த குரு ராஷ்டிரத்தை அன்று அரும்பாடுபட்டு உருவாக்கினார்கள் என்பதை அறிவாய் நீ. இவை நம் முன்னோரின் உருவச் சிலைகள். இவர்களால் உருவாக்கப்பட்ட ராஜ்யம் இது என ஈன்றவரான சந்தனு மகாராஜா குரு ராஷ்டிரத்தை சக்தி வாய்ந்ததாக மாற்றினார். ராஜ்யத்தின் எல்லைகளை விஸ்தீரணம் செய்தார். ஆனால் நீ அதை உடைக்க துணிந்தாய் விதுரா. சற்று சிந்தியுங்கள் அண்ணா. பிரிவினை பற்றி சித்தப்பா உரைத்தார் என்றால் நிச்சயம் அது பற்றி அவர் ஆலோசித்திருப்பார். ஆமண்ணா, அவர் நமது நலன் பற்றி ஆலோசித்திருப்பார். குரு ராஷ்டிரம் உருக்குலையாமல் இருக்க வேண்டும் என்று நல்லெண்ணம் அவருள் எழுந்திருக்கலாம். ஆனால் நமது தாய் பூமியின் பிரிவினையை எவ்வாறு நம்மால் ஏற்க இயலும்? மகரிஷி வியாசர் நமது அதிகாரத்தை பெறுவது உசிதம் என்றார். அவ்வாறு செய்வதே நம்முடைய ராஜ்யத்திற்கு நன்மை என்றார். அதிகாரத்தை பெறுவதற்காக ராஜ்யத்தை பிரிப்பது எவ்வகையில் உசிதமான வழியாகும் பீமா? எனது சரீரம் துண்டு துண்டாக பிரிந்த பிறகு எனது ராஜ்யத்தை பிரிக்க இயலும். பிதாமகரே, நீரையும் எண்ணெயையும் ஒரே பாத்திரத்தில் வைக்க இயலாது. இவ்விரண்டும் என்றும் ஒன்றாகாது. இரண்டும் ஒன்றானால் உபயோகமற்ற நிலையே உருவாகும். ஆகையினால் அஸ்தினாபுரம் நலம் பெற வேண்டுமெனில் ராஜ்யம் பிரிக்கப்படுவது ஒன்று மட்டுமே வழியாகும். அது நடக்காது. அகண்ட ராஜ்யம் அனைத்தும் என் ஒருவனுக்கே சொந்தம். இது என்னுடைய ராஜ்யமாகும். என்னுடைய குரு ராஷ்டிரம் இது. இதிலிருந்து நான் எதற்காக பாண்டுவின் புதல்வர்களுக்கு பாதியை கொடுக்க வேண்டும்? ராஜ்யத்தின் பிரிவினை பற்றி சிந்திக்கவும் எவருக்கும் உரிமையில்லை. காம்பல்யத்தில் பாஞ்சாலியின் சுயம்பர நிகழ்வின் போது பாண்டவர் ஐவரையும் கண்ட காட்சியை என்னிடம் கூறியிருந்தார். என்ன நேர்ந்திருக்கும் தந்தையே? பிதாமகரும் சித்தப்பாவான மகா மந்திரியும் தமக்கு தர்மத்தை பற்றி எடுத்துரைத்திருப்பார்கள். தாமும் அவர்களின் வார்த்தைகளுக்கு செவிசாய்த்திருப்பீர்கள். அக்காரணத்தினால் தமையனுடைய ராஜ்யாபிஷேகம் நல்முறையில் முடிந்த பிறகு அது பற்றி எடுத்துரைக்க எண்ணினோம். மகாராஜா, தம்முடைய துறவற வாழ்வில் நான் ஆசை கொண்டவன் அல்ல. பிதாமகரும் மகாமந்திரியும் தம்முடைய சேவகர்கள், சக்கரவர்த்தி அல்ல. என்னுடைய அதிகாரம் பற்றிய கூற்று எழும்போதெல்லாம்
அவர்கள் இருவரும் தம்முடைய எண்ணத்தை மாற்றவே முயற்சித்து வருகின்றனர். தமையன் கூறுவது சரியாகும் தந்தையே. வகிக்கும் ஸ்தானம் பற்றி அரசராய் விளங்கும் தாமறியாவிடில் மற்றவர் எவ்வாறு மதிப்பார்கள்? தாம் தமது அதிகாரத்தை பிரயோகித்து ஒன்றை நிரூபிக்க வேண்டும். தம்முடைய முடிவு ஒன்றே இறுதியாக விளங்க வேண்டும். பிதாமகர் வேதனை அடைந்திருப்பார். நமது தந்தையின் ஆத்மாவும் வேதனை கொண்டிருக்கும். உண்மைதான் அண்ணா. வாசுதேவரும் நாம் அதிகாரத்தை பெற வேண்டும் என்றார். விளையும் விபரீதங்கள் அனைத்தும் சரியானதா? அதிகாரம் இல்லாமலும் பிரஜைகளுக்கு சேவை செய்ய இயலும். தவறாகும். அரியணையை அடைவதற்காக ராஜ்யத்தை பிரித்தலாகாது. யுவராஜ பதவியிலிருந்து விலகுவதாக அரசரிடம் நானே சென்று கூறுகிறேன். அரசர் பலம் பொருந்தியவர் என்பதை மறக்காதீர்கள். கங்கை மைந்தர் பீஷ்மர் மகா மந்திரியால் தான் இவர் பலம் பெற்றிருக்கிறார். அவர்கள் இருவரும் மகா மந்திரி மற்றும் கங்கை மைந்தர் அரசருடைய கவசமாவார்கள், பெரும் அஸ்திரமாவார்கள். ஆமையின் ஓடானது அதன் முதுகில் உயர்ந்திருக்கும் வரை அதை வெல்வது நடக்காத ஒன்றாகும். அது தலைகீழானால், அதன் உடல் மேல் எழுந்தால், பிறகு ஆமை துடிதுடித்து இறக்கும். எமது 50 பேரின் வீரத்தினை மறந்தீர்களா மாமா? காந்தாரத்தின் சேனை, அஸ்வத்தாமனின் சேனை, உடன் அங்க தேசத்து அரசன். இப்படை உடன் இருப்பின் எமது அரசர் எதை கண்டு பயம் கொள்ள வேண்டும்? தாம் தமது பலத்தை பிரயோகியுங்கள் தந்தையே. இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள். குழப்பமாக உள்ளது. அர்ஜுனன் ராஜசபைதனில் அஸ்திரம் ஏந்தினான் தந்தையே. அவர்கள் தம்மை அவமதித்தவர்கள். நம்மிடம் உத்தமமான வழி ஒன்று இருக்கிறது. அதைக் கொண்டு யுதிஷ்டிரனை வென்றுவிடலாம். தாம் நன்கு அறிவீர்கள் தந்தையே, குற்றம் புரிந்தவன் யுவராஜ பதவியில் இருக்க எவ்விதத்திலும் அதிகாரமற்றவன். இதன் பொருள் என்ன? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது பற்றி தாம் சிந்திக்க வேண்டும் பிதாமகரே. அரசரான என் தமையனும் தர்ம எண்ணம் கொண்டவர், அதை நன்கறிவேன். ஆனால் எரியும் நெருப்பில் மண்ணை அள்ளி வீசினால் அது பிரகாசத்தை தராது. அரசர் தன் புதல்வரான துரியோதனன் மற்றும் சகுனியின் வார்த்தைக்கு செவிசாய்த்து வருகிறார். அவர் சிந்தையில் தர்மம் பற்றிய சிந்தனை குறைந்து வருகிறது. உன்னுடைய கூற்றை என்னால் ஏற்க இயலாது விதுரா. எனக்கு நம்பிக்கை உள்ளது. எனது வார்த்தையை திருதராஷ்டிரன் மீற மாட்டான். அவனுடைய தர்மம் என்னவென்பதை நான் அவனுக்கு எடுத்துரைப்பேன். கங்கை மைந்தரே, முக்கிய செய்தி ஒன்றை எடுத்து வந்தேன். அரசர் பாண்டவர்களை சிறைபிடித்து காராகிரகத்தில் அடைக்க திட்டமிட்டுள்ளார்.
மன்னிக்க வேண்டும் யுவராஜரே. அரசர் தம் அனைவரையும் சிறைப்பிடிக்க உத்தரவிட்டுள்ளார். பணிகிறேன் கங்கை மைந்தரே. மகாராஜா எங்கே? அரசர் ஒரு யாகம் நடத்துகிறார். எவரையும் அங்கு அனுமதிக்க வேண்டாம் என்று அவர் எனக்கு ஆணையிட்டு இருக்கிறார். கங்கை மைந்தன் வந்திருப்பதாக அவரிடம் கூறு. முக்கிய செய்தி ஒன்றுள்ளது. இல்லம் தீயில் எரியும் போது யாகம் செய்வதால் எந்தவித பிரயோஜனமும் இல்லை. செல். உத்தரவு கங்கை மைந்தரே. சொந்தங்கள் பந்தங்கள் சோதனையை தேடினரே, தர்மம் இங்கு பலியானதே. அரவணைக்கும் உறவுகளும் பரிதவிக்கும் நிலை தன்னில் அதர்மம் இங்கு வெற்றியை பற்றியதே. வீரனே, என்னை சிறைப்பிடிக்க இதை எடுத்து வந்தாயா? இரும்பு சங்கிலியாலும் தம்மை பிணைக்க இயலாது என்பதை நான் அறிவேன். ஆனால் என் செய்வேன்? ஆணையை நிறைவேற்ற வேண்டும். நானும் ஆணைக்கு அடி பணிபவன்தான். ஆணை பலத்தை விட ஆணையின் பலம் அதிகம். எங்கிருக்கின்றது அந்த காராகிரகம்? சக்தி வாய்ந்தது அவ்விடம். என்னையும் என் சகோதரர்களையும் சிறை வைக்குமா அவ்விடம்? அமைதியாக இரு பீமா. ஆவேசம் கொள்ளாதே. அரசர் நம்மை சிறை வைக்க ஆணையிட்டால் நாம் காராகிரகத்தில் வாழத் துவங்கலாம். அரசரின் ஆணை ஆண்டவன் ஆணைக்கு இணை. அதற்கு நாம் தலை வணங்காவிடில் பிரஜைகள் எவ்வாறு தலை வணங்குவர்? பாஞ்சாலி, இந்த கயிறின் மகிமையை பற்றி
ராஜமாதா அறிய வேண்டும். இங்கு பார், இதுவும் மறந்து விட்டது. வீரனே, மற்றொரு கயிறை எடுத்து வா. வீரனே, யானையை கட்டும் கயிறொன்றும் இல்லையா உன்னிடம்? வரும்போது அரசரிடம் ஒரு அனுமதியை பெற்று வா. லட்டுவை கண்டால் அண்ணன் எதையும் உடைப்பார். இந்நிலையில் தம் அனைவரின் முடிவு என்ன? முடிவு ஒன்றுதான் பாஞ்சாலி. நாம் அரசரிடம் மன்னிப்பு வேண்டலாம். மாதாவின் அறிவுரையும் இதுவாகத்தான் இருக்கும். உன்னுடைய எண்ணம் என்ன பாஞ்சாலி? ராஜ்யத்தின் மீது நான் ஆசை கொண்டவள் அல்ல. தம் ஐவருக்கும் சேவை செய்து வனத்தில் வாழ வேண்டும் என்றாலும் அதை மனதார ஏற்பேன். ஆனால் பின் தடுமாற்றம் ஏன்? பாஞ்சாலி, யாம் மன்னிப்பு கோரக்கூடாது என்று எண்ணுகிறாயா? ஆம் ஐயனே. தவறு இழைத்தால் தண்டனை அனுபவிக்க வேண்டும். இல்லையே அநியாயத்தை எதிர்த்து நிற்க வேண்டும். மன்னிப்பு கோருவதில் அர்த்தமில்லையே. உன் வார்த்தையில் உள்ள பொருள் என்ன பாஞ்சாலி? தாமே ஒரு மாபெரும் ஞானி, நான் தமக்கு விளக்கமளிப்பதா? இருப்பினும் நான் அறிந்ததை கூறுகிறேன். தவறு இழைத்து அதற்கு மன்னிப்பு கோரினால் அது நியாயமான செயல். அது வீரத்தின் வெளிப்பாடாகும். இழைக்காத தவறுக்கு மன்னிப்பு வேண்டுவது தம்மை கோழைகள் என்று சித்தரிக்கும் அல்லவா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ கூறுவது உண்மையாகும் பாஞ்சாலி. கவலை தேவையில்லை. யாம் மன்னிப்பு கோர மாட்டோம். புறப்படலாம் வீரர்களே. பாஞ்சாலி, யாம் காராகிரகத்தில் இருக்கும்போது இந்த அஸ்தினாபுரம் உனக்கு பாதுகாப்பான இடமாக இருக்காது. நீ காம்பல்யம் செல்வதே பாதுகாப்பானதாகும். நம்முடைய விவாக வாழ்வின் காலமானது இத்துடன் முடிவடையும் வாய்ப்புள்ளது பாஞ்சாலி.
மன்னியுங்கள் கங்கை மைந்தரே. யாகம் முடியும் வரை எவரையும் சந்திக்கப் போவதில்லை என்பது மகாராஜாவின் ஆணையாகும்.